தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து 10ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்றுட்டார். கரெக்டுங்களா? 11ஆம் தேதி 234 சட்டமன்ற உறுப்பினர்களாம் பதவியேற்றுக் கொண்டோம். 12ஆம் தேதி சபாநாயகர், துணை சபாநாயகர் தேர்தல் நடந்தது. அது போட்டியின்றி சபாநாயகர், துணை சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு ஒரு கட்சி சார்பாக வாழ்த்துவது, பாராட்டுவது மரபு. அந்த அடிப்படையில் என்னையும் அழைத்தார்கள். நான் வாழ்த்தினேன், பாராட்டினேன், முதலமைச்சரையும் வாழ்த்தினேன். அதற்கு பிறகு எனது 2 செல்ல என்னுடைய காரில் கிடந்துச்சு. என்னை கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்கன்னு நான் வெளியில் வந்தோன்னே எனக்கு தகவல் கிடைக்கப்பட்டது. அதனால் நான் யார்கிட்டையும் அனுமதி வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கட்சியை விட்டு நான் நீக்கிறது பிறகு நான் யார்கிட்டையும் போய் அனுமதி வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. 13ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் நிரூபிக்கணும். அப்படி ஒரு வாய்ப்பு வரும்போது நான் தான் எந்த கட்சியிலையும் இல்லையே, எனக்கு கட்டுப்பாடு கிடையாது. அதனால் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை, எனது ஆதரவை நான் தெரிவித்துக் கொண்டேன். இதில் தவறும் இல்லை என்று நான் நினைக்கிறேன். அதிமுகவுக்கும் உங்களுக்கும் அமைச்சர் பதவி கொடுத்தா சிபிஐக்கு போவேன்னு சொல்லி டிடிவி அது அவர்கிட்ட தான் கேட்கணும் எப்படின்னு. இல்லை, அது ஏதோ குதிரை பேரம் பேசினது, அது உறுதிப்படுத்தணுங்கிற அதெல்லாம் கிடையாது. அவர் வந்தார், கவர்னர் மாளிகையில் நான் அண்ணன் மலர்வேந்தன் கவர்னர் முன்னிலையில் பேசப்பட்டு புகைப்படம் எடுக்கப்பட்டு அந்த புகைப்படம் எங்கள்கிட்ட இருக்குது. அன்றைக்கி எழுதிய தபால் அவர்கிட்ட இருக்குது, எங்கள்கிட்ட இருக்குது. அதில் எந்த முறைகேடும் நடக்கலை, சரியாக நடந்ததுன்னு கவர்னர் சரியாக கொடுத்துருக்காரு. சார், தாவேக்கால உங்கள்கிட்ட குதிரை பேரம் பேசவே இல்லை. இல்லை. அதுக்கெல்லாம் அன்றைக்கி நாங்கள் விளக்கம் தெளிவாக கொடுத்துட்டோம். அன்றைக்கி நீங்கள் பேட்டில், உங்கள் பேட்டில் எல்லா பத்திரிகைகளும் வந்துச்சு, எல்லா தொலைக்காட்சியும் வந்துச்சு. அது அன்றைக்கே முடிந்து போன சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் தான் சட்டமன்ற உறுப்பினராக கவர்னர் ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புகிற சட்டசபைக்கு என்ன சட்டமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செஞ்சுருக்கிறாங்க. அது அதனோட முடிஞ்சு போன கதை. அதை பற்றி கேட்காதீங்க.